சார் எப்படி இந்த பாசிபிலிட்டி நடந்தது சார் நம்ம தமிழ்நாட்டில்? இது வந்து ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஆளும் வர்க்கத்தினர் மேலே இருந்த பெரும் கோபம். சாதி அரசியலை பேசியிருக்கிறோம், மத அரசியலை பேசியிருக்கிறோம், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதெல்லாம் இந்த எந்த அளவுக்கு மலினம் ஆகிட்டோங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த மூணையுமே உடச்சி எடுத்தார். திருப்பத்தூரில் ஜெயிச்சதில் வந்து ஒரு நபர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, நான் மஸ்கட்லேருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்தேன், என்னுடைய ஓட்டுனுடைய பலம் இன்னைக்கு வேணும் ஒத்த ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. மக்களே ஊழல்வாதிகள் ஆயிட்டாங்க. ஆனால் இது நான் வந்து வரவேற்க தகுந்த ஊழல்ங்கிறேன். இனிமேல் எவனாவது போய் ஓட்டு காசு கொடுப்பானுங்களா? இல்லை திமுக வந்து சேஃபாக இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. 2 பேர்த்துக்கு அடி விழுவும், இன்னும் வந்து திமுகவுக்கு அதிகமான அடி விழுவும். இன்னைக்கு தேதியில் வந்து யாரும் ஆதரவு கொடுக்காம ஒரு வேளை இவங்க ஆட்சி அமைக்காம போனாங்கன்னா திருப்பி ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெஜாரிட்டியா இவர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல வரீங்க? 180 சீட்டுக்கு பக்கமா 200 சீட்டுக்கு போய் இவர் தாவேக்கா ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மகாலட்சுமி. அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்பதாலும் இந்த தேர்தல்ல ஒரு இல்ல அது வந்து நீங்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குதா? ப்ரீ போல் அலையன்ஸ் மெஜாரிட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் சப்போர்ட் லெட்டர்ஸ், அப்படி இல்லைன்னா போஸ்ட் போல் மெஜாரிட்டி, அப்படி இல்லைன்னா மைனாரிட்டியாக இருந்தாலும் வித் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். இதுதான் 4. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சார் அரசியலே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஆச்சரியமான ஒரு தேர்தலாக பார்க்கக்கூடிய வகையில பல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னதான் விஜய் 108 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் முதல்வர் ஆகுவாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. விஜய்க்கு யார்தான் சார் ஆதரவு கொடுப்பதற்கு தற்போது தயாராக இருக்காங்க? இல்லை, இதில் முதல்ல விஜய் அவர்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகளையுமே வந்து 2வது 3வது இடத்துக்கு தள்ளிட்டு புதுசாக 2 வருஷம் 2 மாதம் ஆன கட்சி வந்து இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்கிறது வந்து பாராட்டணும். சார் எப்படி இந்த பாசிபிலிட்டி நடந்தது சார் நம்ம தமிழ்நாட்டில்? இது வந்து 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஆளும் வர்க்கத்தினர் மேலே இருந்த பெரும் கோபம், ஆன்டி இன்கம்பன்சி வேவ். 2வது விஜயனுடைய வேவ். விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்த்துருக்காங்க, ஒரு நம்பிக்கைக்குரியராக பார்த்துருக்காங்க. அது ஆன்டி இன்கம்பன்சியோட கம்பைன் ஆகிருக்கு. இது 2ம் சேரும்போது அவங்களுக்கு வந்து அந்த இதாக இருக்குது. இன்னொரு விஷயத்துலையும் வந்து விஜய் அவர்கள் நம்ம என்ன பாராட்டணும்னா, நம்ம எத்தனையோ தடவை ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த சாதி அரசியலை பேசியிருக்கிறோம், மத அரசியலை பேசியிருக்கிறோம், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதெல்லாம் இந்த எந்த அளவுக்கு மலினம் ஆகிட்டோங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த மூணையுமே உடச்சி எடுத்தார். சாதி பார்த்து வாக்களிக்கக்கூடிய தொகுதியில் பூராமே எங்களுக்கு இந்த தொகுதியில் இந்த சாதிக்காரங்க தான் வந்து பெரும்பான்மையான ஆளுங்க, இந்த சாதிக்காரங்க இல்லைன்னா அங்கே ஜெயிக்க முடியாதுங்கிறத உடைகிறாரு. அதே மாதிரி மதம், எங்களுக்கு வந்து இந்த மதத்துக்காரங்க வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டா நாங்கள் மாறாமல் அப்படியே அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறதையும் உடைக்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்து இன்றைக்கி தேர்தலில் இது மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்கன்னா அவர் பரிதவிப்பார். ஐயோ யாருங்க கோடிக்கணக்கில் போய் செலவு பண்ணுறது, அதுக்கெலாம் நம்மகிட்ட காசு இல்லைங்க. அப்போ வந்து ஒரு தேர்தல், ஒரு எம்எல்ஏங்கிறதே வந்து ஒரு மாபெரும் கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் நின்று களமாடக்கூடிய அரசியலில் இன்றைக்கி சாமானியனுடைய அரசியலாகவும் மாற்றி ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சாமானியர்கள் வர வச்சுருக்காங்க. ஒரு பெரிய மினிஸ்ட்ரி, அதாவது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒரு வாக்குனுடைய சக்தி தெரியுமா அப்படின்னு கேட்போம். ஒவ்வொரு வாக்குடைய சக்தியும் ஒரு பெரிய கருப்பண்ணன் மினிஸ்டர் வந்து ஒரு வாக்கு வித்தியாசம். அப்போ இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு மேலே நமக்கும் விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி சார் அவர் நடித்த படங்கள்ல இருந்ததே அப்படியே பிரதிபலிப்பா இருக்க மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது இல்லை சார்? இல்லை, அது வந்து ஒரு கோயின்சிடென்சஸ். பட் நம்ம படத்தை கூட இதை லிங்க் பண்ண வேண்டியதில்லை. இது மக்கள்கிட்ட வந்து அந்த நான் ஓட்டு போட்டால் ஒரு ஓட்டில் என்னத்துங்க ஆகிட போகுது, இங்கே போட்டால் என்னங்க அங்கே போட்டால் என்னங்க அப்படிங்கும்போது அதில் வந்து அந்த தொகுதியில் திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஜெயிச்சதில் வந்து ஒரு நபர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, நான் மஸ்கட்லேருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்தேன், நான் வந்து இங்கே ஓட்டு போட்டது வந்து என்னுடைய ஓட்டுனுடைய பலம் இன்னைக்கு வேணும் ஒத்த ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஃபீலிங் ஒவ்வொரு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் வரும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாக்கு எவ்வளோ பலமானதுங்கிறதையும் இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் நிர்வகிச்சிருக்கார். அப்போது இந்த சாதி அரசியல், மத அரசியல், பண அரசியல், அந்த வாக்கு வந்து சாமானியனுக்கு உண்டான அரசியல் எல்லாத்துக்கும் மேலே
அந்த காசை கொடுத்துட்டா அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிறது இருந்துச்சு. இன்றைக்கி காசு எவன் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு பிடிச்சவங்களுக்கு போட்டிருக்காங்க. அதில் காசு வாங்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வாட்ஸ்அப்லலாம் என்ன வருதுன்னா, மக்களே ஊழல்வாதிகள் ஆயிட்டாங்க. ஆனால் இது நான் வந்து வரவேற்க தகுந்த ஊழல்ங்கிறேன். இப்போ என்னைக்காவது இனிமேல் எவனாவது போய் ஓட்டு காசு கொடுப்பானுங்களா? தயக்கம் இருக்கும்ல. அப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் 5 வருஷம் என்ன அட்டகாசம் வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த தேர்தல் வேறு நேரத்தில் போயிட்டு 3000, 5000, 4000 அதுக்கு தொகுதிக்கு தகுந்த மாதிரி, வேட்பாளர்கள் தகுந்த மாதிரி, பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காசை கொடுத்தா எல்லாருமே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிறதால இவ்வளவு நாள் நம்மளே மக்களையும் திட்டிகிட்டு இருந்தோம் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி தளத்தையும் வந்து உடைச்சிருக்காருல. அப்போ இந்த மாதிரி பல அரசியல் அவலங்களை வந்து உடைச்சி வெளியே கொண்டு வந்திருக்கிறது உள்ளபடியே எனக்கு விஜய் அவர்கள் மேலே பாராட்டுகள் தான். ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாம். ஆட்சி அமைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஆட்சி அமைப்பார். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அவருக்கு 108 சீட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தேதியில் வந்து யாரும் ஆதரவு கொடுக்காம ஒரு வேளை இவங்க ஆட்சி அமைக்காமல் போனாங்கன்னா, திருப்பி ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெஜாரிட்டியே இவர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல வரீங்க. 180 சீட்டுக்கு பக்கமாக 200 சீட்டுக்கு போய் இவர் தாவேக்கா ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மகாலட்சுமி. அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற எம்எல்ஏவும் காணாம போயிடும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எதிர்பார்ப்பாங்களா? என்ன எதிர்பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னா, விஜய் ஆள விடலாம். நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து அவருக்கு மெஜாரிட்டியும் இல்லை. ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து ஆள விடலாம். அவர் எப்படி ஆள்றாருன்னு பார்த்து பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது, இப்போ அது இல்லாமல் பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் எங்கேயாவது வந்து நீங்கள் இந்த சமூக ஆர்வலர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, சமூக சிந்தனைவாதிகள், சுற்றுப்புற சூழலியல் ஆர்வலர்கள், மதுபானத்துக்கு எதிரான பிரச்சாரகர்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்க இந்த கடைசி 5 வருஷத்தில்? இல்லை. பாருங்க, நாளை காலையிலேருந்து எல்லாரும் உயிர்ப்பு தெளிஞ்சு வருவாங்க. கண்டிப்பாக திமுக எதிர்கட்சியாக இருந்தாலே பெரிய லெவலில் அவங்க போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை தான் சொல்ல வரேன். இத்தனை அதே மாதிரி நடிகர்கள் வந்து போன அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் வந்து வாய்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? அந்த நடிகர்கள் யாராவது இந்த 5 வருஷம் ஆட்சிகளுக்கு கேட்க குரல் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க? இல்லை. அவங்க எல்லாருமே இப்போ வருவாங்க பாருங்க, எல்லாமே லைன் கட்டி வருவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தை வச்சு விஜய் அவர்களை வந்து இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி அவருக்கு ஒரு அவப்பெயரை ஆள விட்டு அவப்பெயரை ஏற்படுத்தணுங்கிறத ஒரு பிரதான திட்டமாக வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கணும், இவங்க ஆதரவு கொடுக்காமல் இருக்கணுங்கிறது இருக்காது. இன்னும் எனக்கு ஒரு படி மேலே போய் என்னென்னா, இந்த மாதிரி இருக்கும்போது விஜய் இன்னொரு மறுதேர்தலுக்கு இவங்களெல்லாம் இல்லாமல் போனார்னா சூப்பராக வந்து செல்வாக்கை எடுத்துகிட்டு வந்து ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைக்கலாம், யாருடைய தயவும் இல்லாமல். அப்படி போனார்னா விஜய்க்கு வந்து அது பெரிய சாதகம். இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் கூட குறைஞ்சு போயிடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் இப்போ வந்து அதாவது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், டிவிகேவினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட மாட்டாங்களா சார்? இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் 3ல் 1 பங்கு 2 பங்கு போகணும். இல்லைனா ஆன்டி டிஃபெக்ஷன் ஆகிடும், இல்லைனா எம்எல்ஏ காலி ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு திருச்சி கிழக்கியோ இல்லை பெரம்பூரில் 2ல எதையோ ஒன்று விஜய் ராஜினாமா அவர்கள் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இந்த 2 தொகுதியில் இப்போ போய் எலெக்ஷன் வச்சாகணும் இல்லையா? யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகே. அப்போது இந்த எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினீங்கனாலும் அவங்க ஆன்டி டிஃபெக்ஷனில் போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்க? கண்டிப்பாக டிவிகே. அப்போ ஒரு கட்சியை உடைக்கணும்னா நீங்கள் 3ல் 2 பகுதி அந்த பக்கம் எந்த பக்கமாக போனாலும், அப்போ 108ல் 3 உடைக்கிறீங்கன்னா 59 இருக்குது திமுக. அது 3ல் 1 பங்கு உடைக்கிற, அதில் 2 பங்கு உடைச்சி எடுத்துகிட்டு போக முடியாதா? இப்போ உங்களுக்கு உடைக்க தெரியறது மற்றவங்க உடைக்க மாட்டாங்களா? ஸோ அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. அதில் எந்த கட்சியும் அவங்க இறங்க மாட்டாங்க. இல்லை, இப்போ என்னதான் டிவிக்கு ஜெயிச்சிருந்தாலும் அவங்க எம்எல்ஏக்கள் மேலே ஒரு பயம் இருக்கா? தனியார் மண்டபத்தில் அவங்கள வைத்து பாதுகாக்கிறாரு இல்லையா விஜய்? பயம் இல்லை, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கவுங்களுடைய இது. ஏன்னா எல்லாருமே புதுசு, இவங்க யாருமே வந்து பழக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்தவர் 2006ல் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. வேறு யார் அங்கே வந்து முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. முன்னாடி செங்கோட்டையன் ஐயர் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒருத்தர் 2-3 பேர்த்த தவிர கூப்பா கிருஷ்ணன் இருந்தார். பட் இந்த தடவை அவர் தோற்று போயிட்டார். ஸோ ரொம்ப ஃபியூ தான், ஒரு எத்தனை பேர் இருக்காங்க நம்ம உட்காந்து பார்த்தோம்னா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க எல்லாத்துக்குமே புதுசுக்கும் போது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அந்த எம்எல்ஏவை பற்றின புரிதலையும் ஏற்படுத்தணும். என்ன எம்எல்ஏனா என்னங்கிறத பூராமே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் க்ரோஸ் மாதிரி பண்ணணும். பட் இப்போ அதுக்காக அவங்கள ஹோட்டலில் உட்கார வச்சிருக்கல. அவங்க வந்து இன்றைக்கி போய் கவர்னரை பார்க்குறதா சொல்லப்படுது. போய் அந்த ஆதரவு கடிதம்லாம் நேற்றே இவர் தான் வந்து எங்களுடைய தலைவர்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. அது ஏற்கனவே 7
முதல்வராக பதவி ஏற்க போகிறார் அப்படிங்கிறது தான் தகவல் இருக்கு. நேரு ஸ்டேடியம் கூட அதுக்காக தயாராகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவரும் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அன்னைக்கே நேத்தே வந்து ஒரு மெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டாரு, ஒரு 2 வீக்ஸ் டைம் வேணும்னு கேட்டு. அதனால வந்து அவர் கவர்னரும் அதை ஓகே பண்ணிட்டாரு. மெயில் எல்லாம் பார்த்தோம், ஓகே. அவங்க வந்து இன்றைக்கி ஸ்டேக்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து சட்டப்பூர்வமாக சொல்கிறது கன்வென்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று வந்து ப்ரீபோல் அலையன்ஸ் மெஜாரிட்டி, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த அலையன்ஸில் யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்க வரணும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் சப்போர்ட் லெட்டர்ஸ், அப்படி இல்லைன்னா போஸ்ட்போல் மெஜாரிட்டி, அப்படி இல்லைன்னா மைனாரிட்டியாக இருந்தாலும் வித் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். இதுதான் 4 படிநிலைகள். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னாக்கா அவங்கள ஒரு கூட்டணி கட்சியில் ஆட்சியில் ஏற்றிக்கிட்டு அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம். அது வந்து ஒரு ஃபேர் டீலு. அப்படி இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது வெளியிருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு அதிமுக சொல்லுதுன்னே வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுக்கு பெரு வாய்ப்பாக அமையும். இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இது எப்பயுமே 118 தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு சட்டசபையில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அதில் பாதி ப்ளஸ் ஒரு எம்எல்ஏ இருந்தால் போதும். அப்போ இவங்க கிட்ட 108 எம்எல்ஏ இருக்காங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு 20 எம்எல்ஏ மட்டும் அன்னைக்கு இப்போ சட்டசபைக்கு வராமல் இருந்தாங்கன்னா அதில் பாதி எவ்வளோ, 107. அது கூட ஒன்றை சேர்த்துனீங்கன்னா 108 அவங்க வந்து த்ரூ பண்ணிடுவாங்க. சார் ஆனால் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதாவது இருந்து ஆதரிக்கிறதுக்கு நாங்கள் வெளியே நடப்பு செய்கிறோங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா எந்த கட்சிக்குமே இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து கவுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியாக அரசியல் புரிதல்னு அர்த்தம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி அவங்க எலெக்ஷனுக்கு போனாங்கன்னா விஜய் வில் ஸ்வீப். சார் ஆனால் திராவிட கட்சிகள் அவ்வளோ எளிமையாக விஜய் விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன பண்ண முடியும்? ஏன் வந்து இப்போ அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்பதாலும் இந்த தேர்தலில் ஒரு இல்லை, அது வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அதுக்கு சதவீதத்தில் 0.09% தான். இரண்டும் திராவிட கொள்கை தான். எதிரி ஆட்சி பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே வந்து ஆட்சி பண்ணிடுவோம். இல்லை அது பண்ணினாங்கன்னா அது நல்லாவும் இருக்காது. அது பண்ண மாட்டாங்க. நீங்கள் அரசியல் நீங்கள் கேட்குற நடக்காதானா நடக்கலாம். ஆனால் அதுக்கு சதவீத வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 0.01% கூட வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. அதுக்கு இந்த கட்சியில் யார் வேணால் ஒரு அன்றைக்கி 20 எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு வராமல் கூட போகலாம். அதுக்கு ஏன்னா இப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து இவங்கள இதாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அவங்க 2 பேரும் கை கோத்துட்டாங்கன்னா அது ரெண்டும் ஒன்று சேர்ற மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்போ பொலிட்டிக்கல் எனிமீஸ் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து நம்ம பார்த்ததில்ல. ஐடியாலஜிக்கல் எனிமீஸ் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கை இருக்கா? காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரே கொள்கை இருக்கா? ஆனால் இன்னைக்கு தான் நேற்று தான் எனக்கு தெரிஞ்சுது கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஒரே கொள்கைங்கிறது. எப்படி சொல்ல வரீங்க? ஏன்னா ஐயா வீரபாண்டியன் சிபிஐ வந்து சொன்னார் எங்களுடைய கம்யூனிஸ்ட்டும் திராவிட சித்தாந்தமும் ஒரே மாதிரி தான். இப்போ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் வரும் இல்லையா? இப்போ அவர் வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, திராவிட கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறார் ஐயா வீரபாண்டியன் அவர்கள். இனிமேல் இதை வந்து சிபிஐன்னு சொல்லக்கூடாது, திராவிட கம்யூனிஸ்ட்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திராவிடமும் கம்யூனிஸ்டுகள் கொள்கையும் ஒன்றுன்னு பேசியிருக்கிறாரு வீரபாண்டியன் அவர்கள்னா என்ன சொல்கிறதுன்னு புரியல. இதே வந்து சண்முகம் அவர்கள் பேசுகிறார். எப்பன்னா தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு தனியார் பேருக்கு பேட்டி கொடுக்கும்போது ஆட்சியில் பங்கு வந்து காங்கிரஸ் விசிகாலாம் கேட்குறாங்களே நீங்கள் கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது சண்முகம் ஐயா தெளிவாக சொல்கிறாரு, கொள்கை ரீதியிலே நாங்கள் வேறு திமுக வேறு. திமுக முதலாளித்துவம் கட்சி, நாங்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி. அப்போ கொள்கை ரீதியாகவே எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க வாங்க ஆட்சியில் உட்காருங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சா கூட நாங்கள் போக மாட்டோம்னு ஐயா சண்முகம் சொல்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஆனால் இங்கே வந்து திராவிட கம்யூனிஸ்டில் என்ன சொல்கிறாங்க, திராவிடத்துக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒன்றுன்னு வீரபாண்டியன் வந்து இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறார். அதனால தான் கேட்குறேன், இது சிபிஐயா இல்லை திராவிட கம்யூனிஸ்டா? இப்போ அந்த மாதிரிலாம் எவ்வளோ சித்தாந்தங்கள் இருக்குது. அப்போ இவங்களாம் என்ன கொள்கை கூட்டணிகளா? இது அதே மாதிரி பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் ஒரே கொள்கையா? ஒரே கொள்கை யார் தமிழ்நாட்டுக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஒரே கொள்கை, வேறு யாருக்கும் ஒரே கொள்கை இல்லை. ஆனால் அவங்க அரசியல் எதிரி. அப்போ அவங்க 2 பேர் இது வரைக்கும் எங்கேயாவது கூட்டணி வச்சுருக்காங்களா? இல்லை. அப்போது கொள்கை எதிரிகள் கூட்டணி வச்சுக்கிறாங்க, அரசியல் எதிரிகள் வந்து கூட்டணி வைக்கிற மாட்டாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். சார் இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களில் திமுக அமைச்சர்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், இந்த அளவுக்கு திமுகவை மக்கள் ஓரம் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ வந்து விஜயினுடைய வெற்றியால் அழிய போவது அதிமுகவா திமுகவா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்குது சார். இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தது தான்,
அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இல்லை திமுக வந்து சேஃபாக இருக்கும், அண்ணா திமுகவை தான் விஜய் வந்தால் பாதிக்குன்னு திமுக சைடில் திமுக ஆதரவாளர்கள் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறீங்க பிறகு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை அப்படி நினைக்காதீங்க, 2 பேர்த்துக்கு அடி விழுவும், இன்னும் வந்து திமுகவுக்கு அதிகமான அடி விழுவும். அண்ணா திமுகவில் 1 எடுத்தால் அங்கே வந்து 2 எடுப்பார், அந்த அளவுக்கு தான் வந்து அவருடைய ஓட்டர் பக்கெட் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், திமுகவுக்கு போன தடவை எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருந்தாங்க? 133 எம்எல்ஏக்கள். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 59. அண்ணா திமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க? 66. இப்போ எவ்வளோ இருக்காங்க? 47. இதில் யாருக்கு அடி அதிகமாக விழுந்துருக்கு? திமுகவுக்கு தான். அப்போ போன தடவை 2 மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து திமுக பிரசன்ஸ் இல்லை. அண்ணா திமுக 9 மாவட்டத்தில் பிரசன்ஸ் இல்லை. திமுக இல்லாதது கோயம்புத்தூரும் தருமபுரியும். அண்ணா திமுக இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், கரூர், மயிலாடுதுறை, திருச்சி, இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்களில் 9 மாவட்டங்களில் அதிமுக வந்து இல்லை. 2 மாவட்டங்களில் வந்து திமுக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு சென்னையினுடைய கோட்டை 16 சீட்டில் 14 சீட்டு விசில். கண்டிப்பா சார். அது மட்டும் இல்ல, செங்கல்பட்டு, திருவள்ளூர்ல 10க்கு 10 0. அப்போ எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து சாதி அரசியல், மத அரசியல், பண அரசியலோ இந்த மண்டல அரசியலையும் உடைச்சிட்டார். இந்த மண்டலம்னா இவங்களுக்கு இதுதான் கோட்டை. நீங்கள் மேற்கு மண்டலம் எடுங்க, அதிமுகனுடைய கோட்டை, அங்கேயும் ஓட்டையை போட்டார். அப்போ பாராபட்சம் இல்லாமல் இதையெல்லாம் பாதிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து இது வெறும் திமுகவுக்கு தான் அடி ஜாஸ்தி, அதிமுகவுக்கு உள்ளும் நானும் ஆரம்பத்தில் சொல்கிறேன். ஆனால் இங்கே 1ன்னா அங்கே 2. அதனால தான் சொன்னேன், 66 சீட்டில் இருந்தீங்க, 49 சீட்டில் 7 சீட்டில் இருக்கிறாங்க. 133 சீட்டில் இருந்தீங்க, நீங்கள் 57 சீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்போ இது 59 சீட்டு. அப்போ இந்த வித்தியாசம் வந்து எங்கே ஜாஸ்தின்னு பாருங்க. அப்போ திமுகவுக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்து அந்த நரேட்டிவ் தானே சார் ஒர்க் ஆகுது. இப்போ எந்த நரேட்டிவ்? டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு விஜய் செட் பண்ண நரேட்டிவ் தான் இந்த அளவுக்கு எதிரொலிக்குதா? இல்லை, அவர் வந்து அது வந்து அவருடைய கேம்பெயினுடைய நரேட்டிவ், அது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தது ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை திமுக வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிருந்தாலும் மக்கள்கிட்ட அதை மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அதை நீங்கள் மறைக்க முடியாது இல்லையா? மக்கள்கிட்ட இருக்கிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய வருத்தத்தை நான் வந்து மகாலட்சுமி உங்களுக்குலாம் ஒன்றும் வருத்தமே கிடையாதுன்னு சொன்னால் அது அந்த வருத்தம் போயிருமா? நீங்களா பார்த்து தானே அந்த வருத்தத்தை தீர்க்க முடியும். நான் வந்து மகாலட்சுமிக்கு வருத்தம்லாம் இருக்காதுங்க அப்படின்னாக்கா அது நியாயமா? அந்த மாதிரி தான் இவங்க வந்து மக்கள்கிட்டலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பிராபகண்டா. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் எங்கே பார்த்தாலும் திமுக விளம்பரம், எதை தொட்டாலும் திமுக. அதே வந்து மக்களுக்கு வெறுத்து போச்சு. இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் இப்போ யூடியூப் போட்டிங்களாலும் சரி, எங்கே பாருங்க திரும்பி பார்த்தா வெல்வோம், 200 படைப்போம், வரலாறு எல்லாம் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. கண்டிப்பா அந்த மாதிரி இவங்க இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் ஒருவேளை பிஜேபி இந்த தேர்தலில் அவங்க நினைச்சது சாதிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா வந்து ஒருவேளை விஜய்க்கு வந்து மறைமுக ஆதரவு அதிமுக கூட்டணியின் மூலமாக கொடுத்தாங்க அப்படின்னா பிஜேபியினுடைய ஒரு எண்ணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் அரசியலில் நம்முடைய பங்கு இருக்கணும், அதை இந்த முறை அவங்க தீர்த்து கொள்வாங்களா அப்படின்ற மாதிரியான பார்வையும் இருக்குல்ல சார். நீங்கள் அப்போ பிஜேபி வரக்கூடாதுன்னா சரி, 2 விஷயம். ஒன்று, பிஜேபிக்கு நீங்கள் ஒரே எம்எல்ஏ தான். நாங்கள் பிஜேபி எதிர்த்து சண்டை போடுறோங்க. போன தேர்தல் எவ்வளோ எம்எல்ஏ கொடுத்தீங்க? 4 எம்எல்ஏ கொடுத்தீங்க. இப்போ 1 எம்எல்ஏ. அப்போ நீங்கள் சண்டை செஞ்சதை விட விஜய் இங்கே வந்து பாரதிய ஜனதாவினுடைய பிரசன்ஸை குறைச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். 18% 2024 பாராளுமன்ற தேர்தலில் வச்சுருந்தீங்களே, இப்போ 2-3% கீழே கொண்டு வந்துட்டார்ல. அப்போ நீங்கள் பண்ணினதை விட அவர் அங்கே பாதிப்பு அதிகமாக தானே உண்டு பண்ணியிருக்காரு. அப்போ இன்னைக்கு நீங்கள் அப்படி உண்மையாலுமே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறீங்களா? நாங்கள் கொள்கை கூட்டணி. என்ன ஒரே கொள்கைனாக்கா நாங்கள் பாரதிய ஜனதா வராமல் தடுக்கணும்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? நான் இது நேற்று டிவி விவாதத்தில் கூட சொன்னேன். அப்போ அது உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னைக்கு விஜய்க்கு பூரா எல்லாம் போய் தார்மீகமாக சப்போர்ட் பண்ணுங்க. திமுக கூட்டணியை சொல்கிறேன், திமுக கூட செய்ய வேண்டாம். இப்போ காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை, விசிகாவுடன் பேச்சுவார்த்தை, சிபிஐ அவங்க பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க? எங்ககிட்ட கேட்கட்டும், பண்ணட்டும். உங்களுடைய குறிக்கோள் என்ன சார்? பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ளார வரக்கூடாது. கரெக்டு தான். அதுதான் உங்க கொள்கை நோக்கமா, உண்மை நோக்கமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க கையில 14 எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுக கூட்டணியில. கரெக்டா இல்லையா? அதிமுக கூட்டணியில் 6 எம்எல்ஏக்கள். அப்போ இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற 6 கட்சிகளும் உங்களுடைய நோக்கம் இதுவரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தது என்ன?
பாரதிய ஜனதா வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் திமுகவுடைய கரத்தை வலுப்படுத்துகிறோம். மற்றபடி எங்களுக்கு திமுகவுக்கும் ஒன்றுமே இல்லை. இதுதானே உங்களுக்கு டைலாகு? கண்டிப்பாக கரெக்ட். அப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து பாரதிய ஜனதா அதிமுக மூலியமாக சப்போர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்க ஒரு பயம் இருக்கிறதுனா நீங்கள் ஏன் போய் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 108 சீட் இருக்குது, நாங்கள் 14 பேர் இருக்கோம், இந்த 6 கட்சி திமுக கூட்டணியில் 14 எம்எல்ஏக்கள் இருக்குது. நாங்கள் திமுக கூட சேர்ந்து சண்டை போட்டது கூட பாரதிய ஜனதா உள்ளார வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். உங்களால் அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் நாங்கள் அவங்களோட கூட்டணியில் இருந்தோம். இப்போ உங்களுக்கு பலம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் இந்த 14 பேர் இங்கே இருந்தாலும் பாரதிய ஜனதா வராமல் தடுக்க முடியாது. அப்போ இந்த 14 எம்எல்ஏக்கள் உங்களோட வந்தோம்னா நீங்கள் 122 ஆயிடுறீங்க. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா வராமல் தடுக்கலாம். இப்படி தானே உங்கள் அப்ரோச் இருக்கணும். யாராவது அந்த மாதிரி பேசுகிறாங்களா இந்த திமுக கூட்டணியில்? திமுக விரும்ப மாட்டாங்கல்ல சார். திமுக விரும்புதோ இல்லையா, உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இத்தனை நாளாக நீங்கள் கதை சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்போ அப்படி உங்களுக்கு திமுக என்ன நினைக்கும்னா, அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னது கதையா? அதை ஏதோ ஒரு படத்தில் சரோஜா கோபால் எல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு பார்க்கல. அந்த மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவை பற்றி பேசினதெல்லாம் பொய்யா அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அப்போ இன்றைக்கி விஜய்க்கு நீங்கள் போய் ஆதரவு கொடுங்க. நீங்கள் அப்படி பயம் இருந்து வேறு யாராவது வந்து சப்போர்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணுறங்கிற பயம் இருந்தால் நீங்கள் போய் சப்போர்ட் கொடுங்க சார். நீங்கள் சப்போர்ட் கொடுக்கும்போது ஏன் சார் அவர் அங்கே போவார் சார்? ஆனால் விஜய்க்கும் அந்த மைண்ட் செட் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வெற்றி பெற்ற பிறகு மோடிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ப்ளஸ் வந்து அதிமுகவும் வந்து அந்த லால்குடி எம்எல்ஏ வந்து பேசியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் அது கூட தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ அப்படின்ற மாதிரியான பார்வை. இல்லைங்க, பாரதிய ஜனதாவுக்கு ஒரே சீட்டுங்க. அவங்களுடைய ஸ்டேக்ஸ் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதிமுக தான் 47, பாமக 4, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1. ஸோ அப்போ வந்து அங்கே பாரதிய ஜனதாவுடைய ஸ்டேக்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அந்த. அப்போ அங்கே பிரதானமான கட்சி அதிமுக. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தாவேக்காக்கு தேவையான சீட் எவ்வளோ? 108 இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 120 வேணும், 122 வேணும்னா கூட இப்போ இந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணி இருக்கிற 14 கட்சி அங்கே போனால் சேஃப் தானே. அப்போ உங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா வரக்கூடாதுங்கிறது தானே. அப்போ அந்த சப்போர்ட்டையா நீங்கள் விஜய் கொடுக்கக்கூடாது சார்? ஆனால் இந்த முறை காங்கிரஸ் அந்த முயற்சி எடுப்பாங்களா சார்? ஏன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தான். காங்கிரஸ் 5 சீட் வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கிற யாரும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நியாயம். அப்போ நீங்கள் மற்ற இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி பூரா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே தான் என் பாயிண்ட் தான். ஆமாம், அந்த கட்சிகளை பூரா சப்போர்ட் பண்ணி வச்சு நீங்களே ஆட்சி அமைங்க. உங்களுக்கு நல்லது தானே. பாரதிய ஜனதாவை அப்படி தடுக்கலாம்ல. அப்போ நீங்கள்லாம் உங்களுக்குள்ளார ஒத்து வராமல் இருந்தீங்கன்னா, இப்போ அதிமுக வந்து ஒரு நாங்கள் வெளியே நின்று ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிமுக வந்து இல்லை உண்மையாலுமே மக்கள் தீர்ப்பை மதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போ டிவிகேவை ஆதரிக்கணும். அதான் மக்கள் தீர்ப்பு. இப்போ மக்கள் தீர்ப்பு என்ன? யார் ஆளணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதானே மக்கள் தீர்ப்பு. நம்பரில் நியூமரிக்கலாக தான் 10. ஆனால் மக்கள் சொல்லிக்கிறதுன்னு இவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அப்போது ஒரு கட்சி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பின மாதிரி இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா மக்கள் விரும்பினது தான். ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பை எடுத்துக்கிற மனப்பூர்வமானறாங்கள. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு அதிமுக வந்து இல்லை நாங்கள் வெளியிருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் உள்ளார போய் ஆதரவு கொடுங்க. யாரும் வேண்டான்னா ஒன்றா நீங்கள் கொடுங்க. இல்லைன்னா ஆதரவு யாராவது கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்களா இது சங் பரிவார் அதை இது ஏன்னா இவங்க வேணுனே பண்ணுவாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள அதிமுக இன்றைக்கி வெளியிருந்தே ஆதரவு கொடுக்குதுன்னு வச்சுங்க. பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல. ஏன்னா இவங்களுக்கு அரசியல் வேணும்ல. இல்லைன்னா அப்போ அரசியல் பேசுறதுக்கு இல்லை பாரதிய ஜனதா விட்டால் தான் இவங்களுக்கு அரசியல் கிடையாது. புரியுதா இல்லையா? இந்த கூட்டணிக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு இல்லைன்னா இவங்களுக்கு அரசியல் இல்லை. நான் இதையும் பல நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே அரசியலாக நம்பி 19, 21, 24 தேர்தலை ஜெயிச்சிட்டாங்க. அந்த எதிர்ப்பு அந்த அரசியல் புள்ளி மட்டும் எங்களுக்கு பத்தாது. வாட் brought you here will not take you தேர்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பல தடவை சொல்லியிருக்கேன் பல இதில். அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி மகாலட்சுமி.